டஃப் காம்படிஷனில் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுறதாகவும் ஒரு பேச்சு அடிப்படுது. நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய ஒட்டுமொத்த செயல்பாடு அவருடைய ரோலை நன்றாக புரிந்து கொண்டு அவர் செயல்பட்டாருன்னா இவ்வளோ கிரிட்டிசிசம் வராங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கோ? மக்கள் பொறுத்தவரையிலங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம அவங்களுக்கு ஜஸ்ட்டு வணக்கம் வச்சோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெட்டலை காமிக்கிறாங்க. அதிமுக தேமுதிக இந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணி. கட்சியில் அடுத்த ஒரு பலமின்மை இல்லை ஓபிஎஸ் வெளியில் போயிட்டாரு அதனால ஓட்டு பிரியும் அப்படின்னு தான் சில பேச்சுக்கள் எடுக்குது. அது உண்மையா? ஓபிஎஸ் பற்றி யாரும் பேசுறது இல்லை. ஓபிஎஸ் பற்றி பேசினா எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. வணக்கம். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் தமிழ்நாடு தேர்தல் களம் ரொம்பவே சூடுபிடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வேட்பாளருடன் ஒரு நாள். வேட்பாளர் எப்படியெல்லாம் அவங்க ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னிட்டு அதுக்கு உண்டான ஆயத்த பயிற்சிகள், அதே மாதிரி மக்களோட கலந்துரையாடுறாங்க, அவங்களுடைய அளப்பரிய பணி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது அதிமுக சார்பில் தென் சென்னையில் போட்டியிடுற வேட்பாளரான திரு ஜெயவர்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் களப்பணிகள் வெயில் எப்படி சார் போயிட்டுருக்கு? எப்பொழுதுமே வெயில் எங்களுக்கு வந்து சாதாரண விஷயம். எப்பொழுதுமே களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எஸ்பெஷலி பாலிட்டிஷியன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பீப்புள், வெயில், மரத்துக்கு ஒதுங்கிறது, அதுக்கப்புறம் வேலை வேலைக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ களம்னாலே களம், அதில் களத்தில் எப்படி வேணால் என்வாயர்மெண்ட்டு கிளைமேட் எப்படி வேணால் இருக்கலாம். அந்த களத்தில் வந்து நம்ம வந்து வேலை செய்யணும். அந்த விதத்தில் தான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ வெயிலை பற்றி பொருட்படுத்துறது இல்லை, அது ஒரு பொருட்டாகவே பொறுத்தளவு. ஆனால் பட் ஹேஸ் அ டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டின்ற அடிப்படையில் வந்து யூ ஷுட் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். அப்படின்னும் போது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹைட்ரேஷன். யூ ஷுட் டேக் அடிக்வேட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஒரு டாக்டர்ன்ற விதத்தில் நான் சொல்கிறேன். நான் கேம்பெயின் போகும்போது காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்குது. 7 மணிக்கு ஆரம்பித்து கேம்பெயின் வந்து 1 மணிக்கு அந்த மாதிரி முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவ்வளோ நேரத்தில் வெயிலில் கண்டினியூஸாக நிற்கக்கூடிய விதத்தில் நான் ஒரு 4 லிட்டர் தண்ணி குடித்தேன்னா 4 லிட்டர் தண்ணி நான் குடிக்கிறேன். பட் டாக்டர்ன்ற விதத்தில் நான் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து வி ஆல்வேஸ் கால்குலேட் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ தண்ணி உள்ளே போச்சு, எவ்வளோ தண்ணி வெளில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வி ஆல்வேஸ் கால்குலேட் ஒரு சார்ட்டே மெயின்டைன் பண்ணுவோம் நாங்கள். அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வெறும் 300 ml இருக்கும். அப்போ மிச்சதெல்லாம் வென்ட் இன்டு டீஹைட்ரேஷன், அதாவது இவாப்ரேஷன் ஆகிடும். ஏன்னா தேர் இஸ் அ சர்ஃபேஸ் ஏரியா இந்த ஸ்கின், அது மூலமாக கண்டினியூஸ்லி தேர் இஸ் வாட்டர் தட் இஸ் கோயிங் அவுட், பெர்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் டேக் அடிக்வேட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். இஃப் யூ 2 லிட்டர்ஸ் குடிச்சிங்க அப்புறம் உடம்பு டீஹைட்ரேட்டட் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி ஆஸ் அ டாக்டர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது இட்ஸ் அ மஸ்ட். நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம். பட் இந்த காலகட்டத்தில் இட் இஸ் நெசசரி தட் வி மெயின்டைன் அவர் பாடி இன் ஹைட்ரேட்டட் ஸ்டேட். நாங்களே கேள்விப்பட்டோம் சார். அதாவது தேர்தல் களத்தில் குறிப்பாக மற்ற கட்சி உறுப்பினர்கள்லாம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் 4 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் 6 மணி வரையிலும் 7 மணி வரையிலுமே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி. 7 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 2:30 மணி ஆகிடும் சில நேரத்தில். அதுக்கப்புறம் திருப்பியும் 4 மணி ஆரம்பித்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தட் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஒரு டெடிகேட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து இட்ஸ் ஃபிசிக்கல் ஒர்க் இஸ் மச் மோர் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில் அந்த ஃபிசிக்கல் ஒர்க் யூ ஹேவ் டு நெசசரிலி டூ இட். ஓகே சார். இப்போது தென் சென்னை தொகுதி 6 கான்ஸ்டிடியூவன்சி. ஸோ மக்களுடைய அந்த எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது? ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்குது? பாருங்க, எப்பொழுதுமே வந்து மக்களோட மக்களாக இருந்து அவங்களோட வந்து கஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து நான் போகிறேன். அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் நிறைய கடமை உணர்வோடு நான் வந்து படியெடுத்து வைக்கிறேன். ஸோ என்னுடைய ஒட்டுமொத்த எண்ணங்களும் என்னோட ஒட்டுமொத்த செயல்பாடும் என்னுடைய தலைவர்கள் எப்படி செயல்பட்டாங்க அது விதத்தில் நான் வந்து இருக்க வேண்டும் என்று நினைத்து அதன் வழியே நான் வந்து பயணித்தேன். ஸோ ஒரு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம முதல்ல தான் கேம்பெயின் ஆரம்பிக்கிறோம். எங்கள் லீடர் பேருந்து பிறந்த அண்ணாவிலேருந்து நீங்கள் எடுத்துங்க. ஸோ பேருந்து பிறந்த அண்ணா அவர்கள் எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியில் அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் வெளியில் நான் பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2014 2019 என்னுடைய காலகட்டம். அந்த வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டம். அப்போ வந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் என் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க அது சாந்தோமில். அந்த அலுவலகத்தை டெல்லிக்கு கொச்சிக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த கல்லூரி அந்த கல்லூரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதை டெல்லிக்கு மாற்ற வேண்டும், அதாவது கொச்சிக்கு மாற்ற வேண்டும் என்று மர்ஜர் பண்ண வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் முடிவெடுக்குது. இது நம்முடைய உரிமைங்க, இதை விட்டு கொடுக்க முடியாது. உடனே நாடாளுமன்றத்தில் பேசணும், அமைச்சர்களை சந்திக்கிறோம், நடவடிக்கை எடுத்து அதன் காரணமாக தொடர்ந்து சிபாவை பொறுத்தவரை இங்கே தான் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி தான் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நம்ம சைதாப்பேட்டில் இருக்குது, கிண்டியில் இருக்க சிப்பெட்டு தான்.
ஸோ அதனால கிட்டத்தட்ட 90 க்ரோஸ் ஒரு வருஷம் வருது. இதே டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டுக்கு வெறும் 10 கோடி 8 கோடி கொடுப்பாங்க. ரிசர்ச் ஒன்றும் பண்ண முடியாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பயன்பெறுதுன்னா அது இங்கே இருக்கக்கூடிய சிப்பர்னால் தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. அதனால இண்டஸ்ட்ரி பெருக்கம் ஏற்படுது. இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நம்ம சிப்பட் மாணவர்கள் தான் போகிறாங்க, உடனே நம்ம சிப்பட் ப்ரொஃபஸர்ஸ் தான் போகிறாங்க. ஸோ இங்கே இருக்க சிப்பட்டை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸை டெல்லி மாற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் என்னுடைய காலகட்டத்தில் முடிவெடுக்கும்போது அதை நான் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு பாராளுமன்றத்தில் பேசினேன். இப்படியெல்லாம் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த உரிமை குரலாக தொடர்ந்து குரல் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அமைச்சரை சந்தித்து அதை வந்து தடுத்து நிறுத்தலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேருந்து பிறந்த அண்ணா அவர்கள் எதனால் அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவராக போற்றப்படுகிறார்னா உரிமைகளுக்காக எப்பொழுதும் நின்றுக்கக்கூடியவர். அவர் உரிமைக்காக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அவர் வழியிலே பயணித்துக்கோன்னா அப்படின்னா நம்ம உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும். அந்த வகையிலெல்லாம் பொறுத்தவரையில் நான் வந்து அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து பொறுத்தவரையில் இங்கே இருக்கக்கூடிய நம்ம மயிலாப்பூர் தொகுதி சார்ந்த தேனாம்பேட்டில் அங்கே வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்லேட் போர்டு அறிவுசார் சொத்து உரிமை அலுவலகம் ஒன்று இருக்குது. அது தேனாம்பேட்டில். அதை வந்து மத்திய அரசாங்கம் மூட வேண்டும் என்று முடிவு செய்கின்ற போது அது குறித்து நாடாளுமன்றத்தில் அவங்க பேசல, மத்திய அமைச்சர் போய் சந்திக்கல, அந்த அலுவலகத்தை மூடிட்டாங்க. இப்படி உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து நீங்கள் என்னதான் நாடாளுமன்ற உறுப்பினர்னு பேர் வாங்க போறீங்கன்னா அதனால நான் வந்து இப்போ இந்த கேம்பெயின் ஆரம்பிக்கிறேன். எப்பொழுதுமே வந்து நம்முடைய தலைவர்கள் தினமும் நம்ம வந்து சிந்திக்கணும். பிறந்த அண்ணா அவர்களை தொடர்ந்து சிந்திப்பேன். நான் வந்து எப்பொழுதுமே காலையில் எழுந்துச்சு நான் அவங்களை சிந்திப்பேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள். ஸோ இவங்களெல்லாம் சிந்திச்சு நம்மளோட வாழ்க்கை அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றத செதுக்கிக் கொள்கிறோம் நம்ம. அந்த வகையில் இந்த கேம்பெயின் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்குது சார். அப்புறம் உரிமை குரல்னு பேசும்போது இந்த விஷயங்கள் நம்ம கேட்டே ஆக வேண்டியது இருக்குது. இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தலையாய பணியாக பார்க்குறது என்னென்னா லா மேக்கர்ஸ், சட்டத்தை வடிவமைப்பவர்கள் அவங்க தான். இப்போது நிறையா சட்டங்கள் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்குன்னு சில உரிமைகள் கிடைக்காமலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்தும் சரி, அதிமுக தரப்புல இருந்தும் சரி, ஒவ்வொரு தரப்புல இருந்தும் மக்களின் கோரிக்கையாக சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இது வரைக்கும் திமுக உறுப்பினர்களாக அங்கே இருக்கும்போது எல்லாருமே வந்து நம்மளுடைய உரிமைகளுக்காக அங்கே வந்து குரல் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லைங்க. இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உரிமையை நிலைநாட்டுறது, சட்டம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுறது அப்படின்னா எப்பவுமே ஏடிஎம்கே மெம்பர்ஸ் கூட முதன்மையாக இருப்பாங்கங்க. டிஎம்கே பொறுத்தவரை இப்போ ஏடிஎம்கே மெம்பர்ஸோட ஒரு உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் அந்த லாலே ஒரு காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 23 நாள் பாராளுமன்றத்தில் முடக்கி அதன் காரணமாக காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது. அது ஒரு பாடி. அந்த பாடி ஒரு லெஜிஸ்லேஷனால் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான முயற்சி, இதுக்கான தொடர் நடவடிக்கை, இதுக்கான போராட்டம் எடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் 5 வருஷத்தில் அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாக எந்த விதத்திலும் வெள்ளுக்கு வந்து போராடி ஒரு பாராளுமன்றத்தை ஒரு 10 நாள் ஸ்தம்பித்து வச்சிட்டோம், ஒரு 15 நாள் ஸ்தம்பிக்க வைத்தோம், அந்த விதத்தில் உரிமைகளை நிலைநாட்டோம். அந்த மாதிரி எதுவுமே வந்து பொறுத்தவரையில் அவங்க வந்து பண்ணலை. இது கண்கூடாக மக்களுக்கு தெரியுது. இவங்க போனாங்க, காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று குழு அமைச்சாங்க, எல்லாமே நடவடிக்கை எடுத்தாங்க ஏடிஎம்கே எம்பிஸ். இவங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதுவுமே செய்யலை அப்படின்றது தான் மக்களுடைய ஒட்டுமொத்த ஒரு பார்வையாக இருக்கிறது. ஸோ எங்கள் ஏடிஎம்கே எம்பிஸ் இர்ரெஸ்பெக்டிவ் நீங்கள் லா, லெஜிஸ்லேஷன் அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு பார்லிமெண்ட்ரி ரோல் என்ன என்பதெல்லாம் நன்கு உணர்ந்து ஒரு செயல்படக்கூடிய விதத்தில் நாங்கள் வந்து எப்பொழுதுமே செயல்படுவோங்க. சூப்பர். சரிங்க சார், சூப்பர். அப்படியே நம்ம பிரச்சாரத்தில் உங்களோட நாங்களும் பயணிக்கிறோம். உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நாமளும் அப்படியே கூடவே சார் கூட பயணிக்கலாம். போகலாம். இன்னைக்கு நம்ம தரமணி ஹவுசிங் போர்டு அங்கே தான் இருக்கோம், சாரோட தான் இருக்கோம். சார், மக்களோட வரவேற்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்களே காலையிலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க. மக்கள் வந்து உற்சாக விதத்தில் ஆங்காங்கே மகளிர் வந்து ஆர்த்தி எடுத்து வரவேற்று அவங்களோட வீட்டு பிள்ளையாக பாவித்து ப்ளெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தான் ஜெயிக்கணும், எங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொண்டு வரணும், எங்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு உரிமையோடு அவங்க வீட்டு பிள்ளையாக வந்து என்னை பாவித்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உற்சாக வரவேற்பு. அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய வட்டம் போட்டாலும் அவ்வளோ டிலே ஆகிருக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம தேர்தல் பிரச்சாரம் போவோம். நீங்களும் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு வரும். ஸோ அந்தளவுக்கு உற்சாக வரவேற்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து வி ஆர் வெரி ஹோப்ஃபுல். நம்ம கான்ஸ்டன்சி பொறுத்தவரை 100% நம்ம வெற்றி பெறுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம பயணிப்போம். ஓகே சார், இப்போ ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வி. இந்த ஹவுசிங் போர்டு எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறைகள் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஏதாவது குறைகள் இப்போ எப்படின்னாங்க, நம்ம வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து
தொகுதிக்கு சார்ந்தக்கூடிய திட்டங்கள் கொண்டு வரும். நான் 2014 2019 இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் பல தடவை ஸ்லம்போர்டு பொறுத்தவரை இந்த மாதிரி டெலிமிட்டேட்டட் கண்டிஷன்ஸில் இருக்குது, இதற்கு மத்திய அரசாங்கம் நிதி பெற்றாதான் ஜேஎன்ஆர்யூஎம் அது இந்த ஸ்கீம்லெஸ்லாம் வந்தால் தான் நம்ம இதெல்லாம் கட்டடம் பொறுத்தவரையில் புது கட்டடங்கள் உருவாக்கி ஏற்கனவே இந்த குடும்பம் இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா 30 வருஷம் போது ஒரு குடும்பம் அவங்களோட ஒட்டுமொத்த ஜென்ரேஷன் விரிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்போ அவங்களுக்கெல்லாம் வீடு அலோகேட் பண்ணும்போது இது இடித்து பெரிய வீடாக கட்டணும், அவங்களுக்கு தான் கொடுக்கப்படணும், குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படணும், பசங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கப்படணும். அந்த விதத்தில் பாராளுமன்றத்தை தொடர்ந்து வலியுறுத்தி நடவடிக்கை எடுத்து நிதியை பெற்று அதன் காரணமாக நம்ம தென்சென்னை தொகுதிகளுக்கு பல்வேறு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் புதிய குடியிருப்புகளாக கட்டுவதற்கு உண்டான நடவடிக்கை பொறுத்தவரை எடுத்து ஃபண்டை வாங்கி நாங்கள் வந்து எல்லாம் பண்ணோம். திமுக ஆட்சி வந்தது, திமுக நாடாளுமன்றம் அவங்க சொல்லவே தேவை, அவங்க எதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டுப்புறத்தில் எடுங்க, எல்லாம் இடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து பொறுத்தவரையில் நாங்கள் ஃபண்டெல்லாம் அலோகேஷன் பண்ணி எல்லாமே பண்ண இடிச்சிட்டு உடனே கட்ட ஆரம்பிக்கணும்ல, எல்லாரும் வெளியில் இருக்கிறாங்க ஆனால் கட்ட ஆரம்பிக்கல வேலையை. ஸோ ஒட்டுமொத்தமாக மக்களை ஏன் இந்த அரசாங்கம் துன்புறுத்துறது என்று தெரியவே இல்லை. அவங்களோட என்டையர் திங்கிங்கே பார்த்தோன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிப்போம், உடனே ஏற்படுத்தி முடிப்போம், கட்டடம் கட்டி முடிப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணுவோம், அவங்க வந்து ஒரு இருப்பிடமோடு இருக்கணும். அதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய அத்தியாவசிய பணி. அதை கூட செய்யாமல் மக்களை வந்து ஒரு காக்க வைக்கின்ற ஒரு சூழ்நிலை, வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த திமுக அரசாங்கம் ஏற்படுத்திருக்கு. இதெல்லாம் மக்கள் மேலே மிகப்பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்திருக்கு. ஸோ நான் வந்து தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொன்னால், நான் ஏற்கனவே ஃபண்டு இப்போ ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் இடிக்கப்பட்டு பல்வேறு கட்டடங்கள் உருவாக்கின்ற பணியில் ஈடுபடுவோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியில் இன்னும் பல்வேறு கட்டடங்கள் உருவாக்குறதுக்கு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக நான் நடவடிக்கை பொறுத்தவரையில் நான் எடுப்பேன். நான் அமிழ்த்து கொடுக்கும்போது நம்ம ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு வந்து அலோகேஷன் ஆகுங்க. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். ஓகே, காலையிலேருந்து சார் கூட நம்ம அப்படியே பயணத்தில் இருந்தோம். சார், நாங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு 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 இதுங்கிறது இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுது அது? அதான் மக்கள் பொறுத்தவரையிலங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம அவங்களுக்கு ஜஸ்ட்டு வணக்கம் வச்சோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெட்டலை காமிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு வேட்பாளருக்கு உற்சாகம் தரக்கூடிய விஷயம். ஏன்னா மக்கள் விதத்தில் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க முகத்திலே நல்லா தெரியும், அதோட வெளிப்பாடு நல்லா தெரியும். ஸோ கட்சி தோழர்கள் அவங்களுடைய எழுச்சி முன்னாடி எதுவுமே கிடையாது. அவங்க எழுச்சியாக இருந்துட்டாலும் ஒரு தேர்தலை வின் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எவ்வளோ எழுச்சியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டு பையன்ற மாதிரி கண்டிப்பாக ராஜா நீ தான் ஏன் ஜெயிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எழுச்சியாக இருக்காங்க, மக்களும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெறுவோம் இறையருளால். சரிங்க சார். இப்போது தற்போதைய எம்பியாக இருக்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஒரு டஃப் காம்படிஷன் தான். இந்த டஃப் காம்படிஷனில் அவங்க மேலே மெயினாக நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுறதாகவும் ஒரு பேச்சு அடிப்படுது. நீங்கள் உங்கள் பார்வையிலேருந்து என்ன தொகுதி சார்ந்து பாருங்க, இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய ஒட்டுமொத்த செயல்பாடு அவரோட ரோலை நன்றாக புரிந்து கொண்டு அவர் செயல்பட்டாருன்னா இவ்வளோ கிரிட்டிசிசம் வராது. அவங்களோட ரோலை வந்து தெரியாமல் இருக்கக்கூடிய விதத்தில் தான் அத்தனை கிரிட்டிசிசம் வருது. நான் காலையிலேயே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது, உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திட்டத்தை வந்து நம்ம எவ்வளோ வேகப்படுத்த முடியும் அந்த வேகப்படுத்தணும். நம்ம இப்போ சிஎம்ஆர்எல் இருக்குது, ஃபேஸ் 2க்கு அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலன்னு காரணத்தினால 5 ஸ்டேஷனை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய ஒரு 4500 கோடி ரூபாய் கொடுக்கல. அதே மாதிரி வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் 18 மாதங்களுக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கணும்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு அந்த ப்ராஜெக்ட் முடிக்கலை. டீசாலினேஷன் பிளான்ட்டு ஒரு மழை பெய்யாத காலத்தில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச்சோட நீங்கள் டீசாலினேஷன் பிளான்ட்டு நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன், 150 ml டீசாலினேஷன் பிளான்ட் கொண்டு வரும். அது கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய், 400 ml டீசாலினேஷன் பிளான்ட்டு 4500 கோடி ரூபாய்க்கு அது நடவடிக்கை எடுக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஸோ இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு 150 ml டீசாலினேஷன் பிளான்ட் திறந்து வைக்கப்பட்டது, ஓகேங்களா, நான் எடுத்துக்கூடிய முயற்சியில். ஆனால் இவங்க 5 வருஷமாக டீசாலினேஷன் பிளான்ட்டை பற்றி பேசலைன்னா மக்களோட குடிநீர் தேவைக்கு ஒரு அக்கறையுள்ள விதத்தில் தான் அவங்க செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து மான்டஸ் புயல் அப்போ ஒரு 2022 ஒரு ஒட்டுமொத்தமாக ஷோர்லைன் பாதிக்கப்பட்டு மீனவ கிராமங்கள் பாதிக்கப்பட்டு மீன்பிடி உபகரணங்கள் பாதிக்கப்படும்போது நீங்கள் வீட்டை விட்டு வெளில வரலன்னா எல்லாரும் கிரிட்டிசிசம் பண்ண தானே செய்வாங்க. நீங்கள் அந்த காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே வரலையே. நான் நாடாளுமன்ற உறுப்பினராகல, நான் எல்லாம் உச்சி குப்பம்னு ஆரம்பித்து ஊத்தண்டி வரைக்கும் எல்லா மீனவ கிராமங்களுக்கும் போகிறேன். அவங்க கொடுக்குற மனு எடுத்து நான் வந்து இவங்கள போய் சந்திக்கிறேன், கலெக்டரை போய் சந்திக்கிறேன், நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. ஒரு ஸ்லம்மில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வரீங்க, ஓட்டு கேட்டு வரீங்க, இப்போ வந்து 5 வருஷம் கழித்து நீங்கள் வரீங்க, எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க? அவங்க வந்து உங்கள் முகத்தை பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 5 வருஷம் முன்னாடி வந்தீங்க, எங்கள் பிரச்சனை என்ன நீங்கள் கேட்கவே இல்லை, உங்களை நாங்கள் எலெக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது மக்களோட ஒட்டுமொத்த கோவத்தை தான் இவங்க சம்பாரித்து வச்சுருக்காங்க. அதனால் டஃப் காம்படிஷன் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க.
அவங்கள எப்போ கேண்டிடேட்டாக போட்டாங்களோ அப்போவே பொறுத்தவரையில் அது டஃப் காம்படிஷன் கிடையாது. இட் இஸ் எ வெரி ஈஸி காம்படிஷன் வேர் ஏடிஎம்கே வில் டெஃபினெட்லி வின். ஏன்னா 2 விஷயம். ஒன்று, டிஎம்கே கவுண்ட் மேலே மக்கள் வைத்திருக்கக்கூடிய அதிருப்தி. ஒரு அன்றாடம் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு மிக சிரமமான ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் ஏற்படுத்திச்சு. சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்வு, அதுக்கப்புறம் மெட்ரோ வாட்டர் சூவேஜ் டேக்ஸ் உயர்வு. ஒரு 2000 3000ன்ற விதத்தில் ஒரு இபி பில் கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ 4500 500 5000 அப்படி கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஸோ ஒரு மாத கடைசியில் நம்மளுடைய சேவிங்ஸை இந்த அரசாங்கம் ராப் பண்ணியிருக்குன்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஃப்ளட் நேரத்தில் ஒட்டுமொத்தமாக நம்மளை தவிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ப்ளஸ் டிஎம்கே கேண்டிடேட் பற்றி நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். 2 ஃபேக்டரும் சேருகின்ற பொழுது இட் இஸ் அ ஷுர் வின் ஃபார் ஏடிஎம்கே. ஓகே சார். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பேசினதை வச்சு தான் எனக்கு இந்த கொஸ்டினே தோணுச்சு. இவ்வளோ இன்ஃபோ இருக்குது. ஆனால் நாங்கள் பார்த்த வரையிலுமே சரி, மக்கள் பார்த்த வரையிலுமே சரி, பார்லிமெண்ட்டில் நீங்கள் சொன்ன இந்த இதுக்கான பில்லு, இதுக்குண்டான அமெண்ட்மெண்ட் எதுவுமே எடுத்த ஒரு ஃபீலே இல்லை. ஆனால் இதை தாண்டி அவங்க நிறைய வந்து டிபேட்டில் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் மோரோவர் அவங்க சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு விஷயங்கள் பேசுகிற மாதிரி தெரியல. இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. அவங்க வந்து அந்த தேர்தல் பரப்புரை போகும்போது அந்த கால் வந்து ஒரு மாதிரி, அப்புறம் வந்து அது இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போது மக்கள்கிட்ட திமுக முன்னெடுத்து வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது எமோஷ்னலாக அட்டாக் பண்ணிட்டா முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்களோட சிந்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, நீங்கள் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோலை தெரியாமல் 5 வருஷம் கடத்திட்டீங்க. மக்கள் வந்து உங்கள் மேலே கொந்தளிப்பில் இருக்காங்க. நீங்கள் என்ன நாடகம் பண்ணாலும் சரி, நாடகம்னா நான் கால் உடைச்சதை பற்றி எதுவுமே சொல்ல. அவங்க வந்து பூரண நலம் பெற வேண்டும். அதில் நிறைய பேர் சொன்னாங்க நாடகம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து ஒரு டாக்டராக, நான் ஒரு பர்சன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஹியூமனிட்டி. ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது அந்த விஷயம் உண்மையாக இருந்தால் அவங்க பூரண நலம் பெற வேண்டும். நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக டிஎம்கே எப்போதுமே ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுட்டு, ஓகேங்க, ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய விதத்தில் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக டிஎம்கே அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டா மக்கள் வந்து உஷாராக இருக்கிறாங்க. இப்போ 1008 நீங்கள் டிஎம்கே கடைசியில் நீங்கள் எப்போதுமே பாருங்கள், ஏதோ ஒரு அஸ்திரத்தை எடுப்பாங்க. மக்களோட சென்டிமெண்ட் சார்ந்தக்கூடிய விஷயத்தை எடுத்து நீட்டு விஷயத்தை எடுப்பாங்க கையில். ஆனால் நீட்டை கொண்டு வந்தது இவங்க தான். நீட்டுக்காக எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. 2019 பாராளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்தமாக கொடுங்க, நாங்கள் நீட்டை வந்து அபாலிஷ் பண்ணிவிடுவோம். மக்கள் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டாங்க. 38 பேர் எம்பி ஆனாங்க. நீட்டு அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் என்னங்க, அதுக்கப்புறம் 2021 என்ன சொன்னாங்க, திருப்பியும் பார்லிமெண்ட்டில் நீங்கள் கொடுத்தீங்க, ஸ்டேட்டும் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் நீட் அபாலிஷ் பண்ணுறோம். ஒட்டுமொத்தமாக மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆட்சியும் உங்களது ஆயிடுச்சு. நீட் அபாலிஷ் பண்ணாங்களா? கையெழுத்து இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து மக்களை ஏமாத்துகின்ற வேலை, அதை வந்து காற்றில் பறக்க விட்டாங்க மதுரை அந்த சேலமில் இருக்கக்கூடிய மாநாட்டில். ஸோ நீங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய சென்டிமெண்ட்ஸில் விளையாடி அவங்களுக்கு எந்த டெவலப்மெண்ட்டு, அவங்களுக்கு உரிமை சார்ந்தக்கூடிய விஷயங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காத போது மக்கள் உஷாராக இருக்கிறாங்கல்ல. 2024 உங்களுக்கு தெரிய போகுது. மக்கள் மிகப்பெரிய அளவில் திமுகவை ஒரு ஓரமாக உட்கார வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும். மிகப்பெரிய வெற்றி. இப்போ எல்லா இடத்துலையுமே ரொம்ப இதாக பரவிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுக, பாஜக ஒரு ரகசிய கூட்டணியில் இருக்காங்க. அதில் வந்து நீங்களே பார்க்கலாம், தேர்தல் களத்தில் வந்து பெரும்பாலும் அவங்க தாக்குறது எல்லாமே திமுகவை தான் தாக்கி பேசுவாங்க. பாஜகவை அவங்க பெருசாக தாக்கி பேச மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்னாடி வைக்கிறாங்க. எல்லா இடங்களையும் அது மாதிரி வைக்கிறாங்க. சிலர் வந்து பேசுகிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் அதை ஓப்பனாகவே உடைச்சிங்க, கண்ணு முன்னாடி உடைச்சிங்க. இப்போது இந்த ஒரு குற்றச்சாட்டு எப்படி சார் கட்சி சார்? இப்போ பாருங்க, நாங்கள் எப்பொழுதுமே வந்து நாங்கள் தேர்தலுக்காக 2019 வச்ச கூட்டணி அது. நாங்கள் 5 வருஷம் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கூட்டணி இல்லை. அந்த தேர்தல் காலகட்டத்தில் ஒரு கூட்டணி ஒன்று அமைஞ்சுது. அந்த கூட்டணியோட நாங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம். நாங்கள் வந்து பாஜகவோடு இருந்தோன்னா, நாங்கள் ஏன் 23 நாள் பாராளுமன்றத்தில் முடக்க போகிறோம்? காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது என்று சொன்னால் 23 பாராளுமன்ற உறுப்பினர், கிட்டத்தட்ட 37 பாராளுமன்ற உறுப்பினர், 23 நாட்கள் பாராளுமன்ற அவையை நாங்கள் முடக்கிறது காரணத்தினால தான் அது அமைக்கப்பட்டது. ஸோ நாங்கள் வந்து பாராளுமன்றத்தை முடக்குகின்ற வேலை எங்களுடைய செயல்பாடு இருந்தது. 5 வருஷம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்களோட கூட்டணி சார்ந்த கூட 38 பேர் எடுத்துங்க. ஒரு தடவையாவது வெள்ளுக்கு வந்து போராடி ஒரு 2 நாள் ஸ்தம்பிக்க வச்சாங்களா பார்லிமெண்ட்டு? இல்லவே இல்லை. அவங்க தான் பார்த்தீங்கன்னா விலோ த கார்பெட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே அவங்க தான் வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக
முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோ பேக் மோடின்னு ஹேஷ்டேக் வச்சு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வெல்கம் மோடின்னு ஹேஷ்டேக்கோட ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆனவுன்னா இங்கேருந்து உதயநிதி ஸ்டாலின் அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இது பண்ணுறாரு. மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் இவ்வளோ தடவை பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல நிஜமாவே. ஆனால் தொடர்ந்து அவர் போய் சந்திக்கிறாரு. இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளை கூட வச்சுட்டு அவர் வெல்கம் பண்ணுறாங்க. அமைதின்ற அடிப்படையில் எதுவுமே எங்களை செஞ்சிடாதீங்கிற அடிப்படையில் வந்து வச்சுருக்காங்க. இன்னொன்று ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பம் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இந்த குடும்பம் ஜாஃபர் சேட்டுடன் இருக்கக்கூடிய நெருக்கம், ஜாஃபர் சாதிக் அவரோட இருக்கக்கூடிய நெருக்கம், அந்த மெயின் கிங் பின் பிஹைண்ட் த செல்லிங் ஆஃப் ட்ரக்ஸ் அவரோட இருக்கக்கூடிய நெருக்கம், அவர் அது வைத்து சம்பாதிக்கக்கூடிய பணம், அந்த பணத்தில் வந்து இவங்க வந்து ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இதுக்கு இடிக்கு இதுக்கு வந்து பொறுத்தனா சிபிஐ இதுக்கு வந்து நார்காட்டிக்ஸ் இது சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும். இவங்க தான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மத்தியில் யார் இருந்தாலும் அதற்கு அடிபணியக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க. எப்பொழுதுமே இந்த ஹிஸ்ட்ரியாக தான் ஷோ பண்ணுது. காங்கிரஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூட்டணியில் இருந்தாங்க, மத்தியில் அங்கம் வகிச்சாங்க. 1,50,000 இலங்கை தமிழர்கள் 2009 கொன்று குவிக்கப்பட்டாங்க. இவங்க அது குறித்து இவங்க நினச்சிருந்தா மத்தியில் இருக்க ஆட்சியை கவுத்திருக்கலாமே. எந்த வித நடவடிக்கையும் அது குறித்து எடுக்கலையே. 2010 நான் ப. சிதம்பரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டுக்கு ஆல் இந்தியா ரயில்வே ஸ்டேஷனில் சொல்கிறாரு, ரேடியோ இதில் சொல்கிறாரு, ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டுக்கு தேசிய மொழி எது என்று கேட்டால் அது ஹிந்தின்றாரு. ஒரு எதிர்ப்பு குரலும் கொடுக்கலையே. இவங்க தாங்க ஒட்டுமொத்தமாக பயத்தின் உருவம்னா இவங்க தான், திமுக தான். யார் மத்தியில் இருந்தால் எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்துடாதீங்க, வெள்ளைக்கூட காமிப்போம், உங்கள்கிட்ட சமரசம் பேசுவோம், அந்த விதத்தில் தான் எப்பொழுதுமே இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவங்களோட ஒட்டுமொத்த நடவடிக்கை அப்படி தான் இருக்குது. நீங்கள் வெளியே டெல்லியில் இருக்க அந்த பார்லிமெண்ட் சர்க்கிளை விசாரித்தாலே தெரியும். காங்கிரஸ் எம்பிக்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, நாங்கள் வெளிலுக்கு வந்து போராடும் போது திமுக எம்பிங்களும் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கும் போது அவங்க அப்படியே வர மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து வெளில போயிடுவாங்க. ஒரு அப்போஷன் ஒழுங்காக தெரிவிக்கிறது இல்லை. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய லாபியில் வந்து பேசக்கூடிய விஷயம். ஸோ எங்களுடைய செயல்பாடு நேராக இருக்குது. நாங்கள் 2024 கிடையாதுங்க, 2026 லோக்சபா சட்டமன்ற தேர்தலில் கூட நாங்கள் அவங்களோட கூட்டணி கிடையாது. ஸோ பாஜக கூட இனிமேல் கூட்டணி கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நான் 2019 தோல்வியுற்றேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் முழு காரணம் பாஜக தான். வேறு எந்த கட்சியும் காரணம் அதுதான். ஒன்லி ஒற்றை ரீசன் அதான். நான்லாம் 2017 தொடர்ந்து வந்து பாஜக வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது தப்பி தவறி அமைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு 2019 அமைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு இருந்தக்கூடிய இது. ஏன்னா மக்களோட ஒட்டுமொத்த எதிர்ப்பு அவங்க சம்பாதிச்சு வச்சுருக்காங்க பாஜக பொறுத்தவரையில். அதனால் இப்போ நம்முடைய பார்ட்டி பொறுத்தவரையில் நம்ம எடப்பாடி கே பழனிசாமி ஒரு தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, அதுலேயும் வந்து எங்களுடைய லீடரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து இப்போ ஒரு ஃபாஸ்ட் சைட்டட் விஷன், அவர் வந்து ஒரு முடிவெத்தினா தீர்க்கமாக இருப்பார். அவர் நினச்சிருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு அப்படி கிடையாது. அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடியே எடுத்துட்டார் அந்த ஸ்டாண்டை. வி ஆர் நாட் இன் அன் அலையன்ஸ் வித் தம். நீங்கள் கதவு ஓப்பன் பண்ணி ஜன்னல் எது வேணால் ஓப்பன் பண்ணிங்க, நாங்கள் ஸ்டாண்ட்ஸில் கிடையாது. என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் நான் சமாளிப்போம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இடி சிபிஐ எதை அனுப்புங்க, நீங்கள் விஜயபாஸ்கர் அண்ணனை போட்டு இடி வச்சு மிரட்டுங்க, சிபிஐ வச்சு நாங்கள் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் இட் லீகலி, தட்ஸ் ஆல் தட் இஸ். ஆனால் திமுக அப்படி கிடையாது. இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பழைய கேசஸ்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இடியோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அடிபணியக்கூடியவர்கள் அவங்க பொறுத்தவரை திமுக. அவங்க தான் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் பிஜேபி. ஓகே சார், இப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தா டிஎம்கே அண்டு பிஜேபி சீக்ரெட்டாக அவங்க அலையன்ஸில் இருக்காங்க. இப்போது நீங்கள் பேசினது ஒரு பாயிண்ட்டு சார், கச்சத்தீவு இஷ்யூஸ்லேயும் வந்து டிஎம்கே பிஹைண்ட் இது ஆர்டிஐ அப்படின்னு சொல்லியிருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீசெண்டாக வந்துச்சுல்ல. ஒருவேளை அதிமுக சார்ந்த கட்சிகள் வெற்றி பெறும் பட்சத்தில் கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கான முன்னெடுப்புகள் என்னென்னலாம் செய்யும்? கச்சத்தீவு ஒட்டுமொத்த விஷயமும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை தீர்க்கப்பட வேண்டும், நம்முடைய மீனவர்கள் அன்றாட பிரச்சனையாக இது இருக்கிறது, இது ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லும்போது இலங்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா கச்சத்தீவு தான் நம்ம மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நடவடிக்கை பொறுத்தவரையில் எடுத்தாங்க. நாங்கள் நீதிமன்றம் போனோம், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். ஏன் டிஎம்கே ஒரு பார்ட்டியாக அதில் இணைச்சிருக்கலாமே, டிஎம்கே அதில் ஒரு பார்ட்டியாக இணைக்கவே இல்லை. அதில் கூட பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் அவங்களோட அஃபிடவிட் போடட்டும், நாங்கள் அதுக்கப்புறம் அஃபிடவிட் போடுவோன்ற விதத்தில் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அவங்க அரசாங்கம் இருக்கும்போது. ஸோ ஒட்டுமொத்தமாக கச்சத்தீவு சார்ந்து கட்சியை தாரை வார்த்து கொடுத்தது, கச்சத்தீவு வழக்கில் ஒரு பார்ட்டியாக இல்லாதது, அஃபிடவிட்லாம் வாபஸ் வாங்கினது, எல்லா விதத்திலும் கச்சத்தீவை சார்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர்கள் பிரச்சனையை மையப்புள்ளியே ஆரம்ப புள்ளியே திமுகவும் காங்கிரஸ் தான். சரி, இதை வந்து எல்லாம் எங்கே நீங்கள் போனாலும் சின்ன பசங்களை தட்டி நீங்கள் வந்து கச்சத்தீவு யாருமா கொடுத்தா இலங்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க திமுகவும் காங்கிரஸும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்.
பாஜக ஏதோ பெரிதாக வானத்திலேருந்து ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ அரசியல் நோக்கத்துடன் எலெக்ஷன் வரக்கூடிய காலகட்டத்தில் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே சிம்பிளான கேள்வி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நீங்கள் ஒன்றும் புதுசாக சொல்ல. நாங்கள் கேட்குறது தீர்வு. 10 வருஷமாக நீங்கள் பாஜக வந்து மத்தியில் இருந்தீங்க. நான் 5 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நான் வந்து காலிங் அட்டென்ஷனு 0 ஹவர் 377 அதுக்கப்புறம் நிறைய தடவை இதில் ரேஸ் பண்ணுறோம். நான் மட்டும் ரேஸ் பண்ணுறது இல்லை, ராமநாதபுரம் எம்பி அன்வர்ராஜ் அண்ணா, குமார், அதுக்கப்புறம் நம்ம அட்ஜாயினிங் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த இஷ்யூ சம்மந்தமாக கண்டினியூஸாக ஒவ்வொரு தடவும் பாராளுமன்றம் நடக்கும்போது நாங்கள் ரேஸ் பண்ணுறோம். அதில் கடைசியாக நான் பேசுனதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அதுவும் அந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், அதில் வந்து நான் பேசும்போது நான் சொன்னேன், நம்மளுடைய பிரதமர் பல நாடுகளுக்கு செல்கிறார், பல நாடுகளோட பிரச்சனையை தீர்க்கின்றார், எக்கனாமிக் சம்மந்தமாக பிரச்சனை வந்து அதை கூட தீர்க்கிறார். பல நாடுகளோட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பிரதமருக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி அவர் கண்ணுக்கு தெரியலையா? நமக்கும் இலங்கைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, கட்சித்தீவு தாரவார்க்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது, கட்சித்தீவை மீட்டெடுப்பதுக்கு உண்டான நடவடிக்கை ஒரு துளிவும் எடுக்கலையா 5 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். எந்த பதிலும் இல்லையே. நீங்கள் செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் குற்றம் சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை. நீங்கள் செயல்பாடு தான் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் மீட்டெடுக்கிற நடவடிக்கை எதுவுமே எடுக்காத போது நீங்கள் அரசியல் நேரத்தில், அதாவது அரசியல் காரணமாக நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த இஷ்யூவை கொண்டு வரீங்க. நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் கிட்டத்தட்ட நீங்கள் கோட்டையை விட்டீங்க. ஓகே சார். இப்போது அடுத்து ஒரு திமுக தரப்புலேருந்து சொல்ல வருது, அதிமுக கட்சியில் வேட்பாளர் இல்லை, அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு தலைமை இல்லை, 2026க்கு அப்புறம் இந்த கட்சி இருக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ அது சொல்லக்கூடிய நபர் அவர் இருக்கார்ல, திரு அண்ணாமலை அவர்கள், அவரை தான் வந்து பாஜக பொறுத்தவரையில் அவர் செல்ஃப் ப்ரமோஷனாக தொடர்ந்து ஈடுபட்டுருக்காருங்க திரு அண்ணாமலை அவர்கள். அந்த செல்ஃப் ப்ரமோஷனில் ஒரு மிகப்பெரிய பபுள், ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு வந்து அவர் இந்த மாதிரி பாஜக வளர்ந்துருக்குன்னு என்று சொல்லியிருக்கின்றார். நம்முடைய கட்சியை பற்றி சொல்லக்கூடிய அந்த நபர், அவர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓட் பர்சன்டேஜ் என்னன்னு தெரிய வரும். அப்போ பாஜக சும்மா இருக்காது. ரிசல்ட் ஓரியன்டாக தானே உங்களுக்கு ஃப்ரீடம் ஒட்டுமொத்தமாக கொடுத்தோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரிசல்ட்டு நீங்கள் வந்து கொடுக்கல, அப்போனா நீங்கள் இமீடியட்லி வாட் யூ ஷுட் டூ இஸ் தட் யூ கோ அவுட் ஆஃப் த ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அரசியல் விட்டு அவர் தான் ஒதுக்கப்படுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது 1000 காலத்து பயிர், தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றும். இது என்றென்றைக்கும் நிரந்தரம், மக்கள் பணி நிரந்தரம். சார், இப்போது தேமுதிக உங்களோட முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறாங்க. இப்போ புதுசாகவும் அவங்க கட்சியிலேருந்து இறங்கியிருக்காங்க. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியோட செயல்பாடு ஒரு மாதிரியாகவும் இருக்குது, இப்போது ஒரு மாதிரியாகவும் இருக்குன்னு ஒரு பேச்சு அடிபடுது. இந்நிலையில் அதிமுக தேமுதிக இந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணியா? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப்பில் ஒரு பார்ட்டி லீடர் அவர் மறைஞ்சதுக்கப்புறமும் அந்த ஆர்கனைசேஷனல் செட்டப்பில் அந்த பார்ட்டி லீடர் என்ன அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணாங்களோ அதை நோக்கி தான் அவங்களுடைய கழக தோழர்கள், அவங்களோட தொண்டர்கள் அவருடைய கனவை நிறைவேற்றுகின்ற விதத்தில் பணி செய்வாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் அவங்க பார்ட்டி லீடர் உயிரோடு இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க பார்ட்டி கேடர்ஸ் அவங்களோட சிந்தனையோடு அவங்க செயல்பாடுக்கு வடிவம் கொடுக்கின்ற வகையில் அவங்க பயணிப்பாங்க. அந்த வகையில் தேமுதிக சார்ந்தக்கூடிய மிகப்பெரிய எழுச்சியுடன் கேப்டன் அவர்களுடைய எண்ணத்தை, ஏன்னா அவர் வந்து 24 மணி நேரம் தன்னை மக்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி அன்ற விதத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி தொடர்ந்து, ஒரு கட்சி வந்து தொடர்ந்து வந்து மக்கள் பணி ஆற்றிருக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டிருக்கக்கூடியவர். அந்த வகையில் தான் அவங்களுடைய தோழர்கள் பொறுத்தவரையில் பயணிச்சிட்ருக்காங்க, இரவு பகல் பாராமல் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு உறுதுணையாக மிகப்பெரிய சப்போர்ட் வந்து அவங்க. ஓகே சார். அடுத்து கட்சியில் அடுத்த ஒரு பலமின்மை, இல்லை ஓபிஎஸ் வெளியில் போயிட்டாரு அதனால் ஓட்டு பிரியும் அப்படின்லாம் சில பேச்சுக்கள் அடி வருது, அது உண்மையா? ஓபிஎஸ் பற்றி யாருமே பேசுகிறது இல்லை. ஓபிஎஸ் பற்றி பேசினா எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். சூப்பர் சார். சார், இப்போ நான் பிளைண்டாக ஒன்று கேட்குறேன், ஒரு மக்களோட பார்வையில் அதிமுகவுக்கு நான் ஏன் வாக்களிக்கணும்? உங்களுக்காக, உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மத்தியில் யார் இருந்தாலும் சரி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தார் என்று சொன்னால் உரிமைக்காக குரல் கொடுத்து உரிமையை மீட்டெடுப்பார், திட்டங்களுக்காக குரல் கொடுத்து திட்டங்களை கொண்டு வர. அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு நீங்கள் வந்து வாக்களிங்க, அவங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். அப்படி அந்த எலெக்ஷன் எதையும் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி குறிப்பாக ஓட்டர்ஸ் பர்சன்டேஜ் பொறுத்தவரையில் போலிங் ஆகக்கூடியது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்பொழுதுமே ஒரு 60% கீழே, 58% கீழே என்ற விதத்தில் தான் இருக்குது. நம்முடைய கான்ஸ்டியூஷனல் ரைட்டை நம்ம எக்ஸசைஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் என்று சொன்னால், நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம தேர்ந்தெடுக்கின்ற ஒரு வாய்ப்பு அடிபட்டு போகிறது.
இது ஒவ்வொருத்தரும் கேரி பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி. 5 வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. உங்களோட உரிமை. அதை நீங்கள் எக்ஸைஸ் பண்ணி ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய கடமை. அந்த கடமையை சிறந்த முறையில் நாம் பணியாற்றினால் தான் நம்ம நாடு வளர்ச்சி அடையும். இதெல்லாம் உணர்ந்து மற்றவங்களுக்காகவும், நாட்டுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி, அதன் வாயிலாக நீங்கள் வந்து ஓட்டு வந்து போல் பண்ண வேண்டுவது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஓகே சார், இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களோட இருந்து உங்கள் முக்கியமான தேர்தல் பிரச்சார டயத்துக்கும் எங்களுக்கு ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.